சீமான் வீட்டின் மீது தாக்குதல் நடத்த திட்டம் என தகவல் கிடைத்துள்ளது. தபேதிகவினர் சுமார் 10 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் மீது தாக்குதல் நடத்த திட்டம் என தகவல் கிடைத்துள்ளது. தந்தை பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருவதால் சீமான் வீட்டின் மீது தாக்குதல் நடத்த தபேதிகவினர் திட்டம் என தகவல் கிடைத்துள்ளது. சீமான் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்த திட்டமிட்டதைத் தொடர்ந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். சீமான் வீட்டின் மீது தாக்குதல் நடத்த திட்டம் என தகவல் கிடைத்துள்ளது, விவரங்களை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப காலமாக தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து அவர் பேசி வந்த கருத்துக்கள் சமூகத்துல பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களிடமிருந்து பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக அவருடைய வீட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பல்வேறு இடங்கள்ல புகார்களாக கொடுக்கப்பட்டது. வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. 70க்கும் மேற்பட்ட வழக்கு என்பது தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சீமான் வீடு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டுக்கு முன்பு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த ஒரு 10 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் சென்னை மண்டல பொறுப்பாளர் குமரன் உட்பட அந்த 10 பேரும் ராயப்பேட்டை பகுதியில ஒரு இடத்தில் கூடி அதற்காக திட்டமிட்டிருந்ததாகவும் ஏற்கனவே இவர்கள் இது போன்ற அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களுக்காக பெட்ரோல் குண்டு வீசிய வழக்குகளில் எல்லாம் கைதானவர்கள். இவர்கள் மீண்டும் அது போன்ற ஒரு போராட்ட வடிவத்தில் ஈடுபடுவதற்கு, குறிப்பாக பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில நேற்று போலீசார் ஒரே இடத்தில் இவர்கள் கூடியிருந்த பொழுது இவர்களை போலீசார் பிடித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தந்தை பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம் உள்ளிட்ட அமைப்பினரும் கூட அதை தவிர்த்து மற்ற பிற இயக்கங்களையும் சேர்ந்துதான் சீமான் வீடை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டது. கடந்த மாதம் நடந்த அந்த போராட்டத்தின் பொழுது அவ்வழியாக சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய ஒரு காருடைய கண்ணாடியும் உடைத்தார்கள். இது தொடர்பாகவும் நீலாங்கரை காவல் நிலையத்துல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று நாம் தமிழர் கட்சியினரும் கூட சட்டவிரோதமாக ஒன்று கூடி அவர்கள் கையில் கட்டைகளுடன் ஒன்று திரண்டார்கள் என்றும் கூட அவர்கள் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகும் கூட சீமான் பல்வேறு செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களிலும், குறிப்பாக நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதும் கூட தொடர்ந்து பெரியாரை தாக்கி பேசுவது போன்ற அவருடைய பேச்சுக்கள் அதற்கு தொடர்ந்து எதிர்வினையாற்றக்கூடிய வகையில தலைவர்களும் பேசி வந்தார்கள். இந்த நிலையில் தான் தந்தை பெரியார் திராவிட கழக அமைப்பினர் சீமானுடைய வீட்டிற்கு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்துவதற்கு அதற்கு பெரிய அளவில் எதிர்வினையாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு அவர்கள் இருந்ததாகவும், அதன் அடிப்படையில ராயப்பேட்டை பகுதியில ஒரே இடத்தில் அனைவருமே ஒன்று கூடிய தொடர்பாக அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும், இன்று இரவு அல்லது அதிகாலையில நடத்துவதற்கு, அதாவது நேற்று இரவு இந்த அதிகாலைக்குள் நடத்துவதற்கு ஒரு திட்டமிட்டிருந்தாகவும் இந்த தகவல் கிடைத்து காவல்துறையினர் சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து அவர்களிடம் விசாரணை நடப்பதாகவும், வேறு யாரேனும் இதில் இன்னும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது பிற அமைப்பைச் சேர்ந்தவர்களோ இவர்களுடன் இந்த திட்டத்தில் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறார்களா, பேசியிருக்கிறார்களா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சரவணன், தகவல்களுக்கு நன்றி.